இன்றைக்கி ஒரு குட்டி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். பக்கத்தில் சொரக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டிருக்காங்கன்னு கொடுத்துருந்தாங்க. பெரியவனுக்கு சொரக்காய்னா ரொம்ப பிடிக்கும். வறுத்த வேர்க்கடலையை அரைச்சி செஞ்சு கொடுக்குறப்ப அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு அதை செஞ்சு கொடுத்துலான்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். டெய்லியுமே பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே தயிரை மிஷினில் போட்டு விட்டுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்போம். அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம், நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கலாம். ஒரு 7-8 நிமிஷத்துலேயே இன்றைக்கி வெண்ணெய் வந்துருச்சு. பானை தண்ணி தான் ஊற்றிருந்தேன். எங்கள் வீட்டில் மோர் தான் எல்லோரும் அதிகம் சாப்பிடுவாங்க. அதனால் பாதி தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி வந்து டெய்லியுமே சிலிப்பி வச்சுருவோம். அதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சுருவேன். இந்த தயிர் சிலுப்புற மிஷின் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. அதுக்கப்புறம் சௌச்சௌ கூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஒரு காய் தான் இருந்துச்சு, அதனால் குழம்பு மாதிரியே செஞ்சாச்சு. இதுதான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சொரக்காய் செஞ்சுட்டு அப்படியே சைடில் ரசமும் வச்சுட்டு பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. பெரியவனுக்கு லஞ்சுக்கு சொரக்காய், முட்டை, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவன் ஸ்கூலுக்கு அதிகமாக கிளறின சாதம் மாதிரி தான் கொண்டு போவான். எப்போயாச்சும் சாம்பார் மட்டும் கொண்டு போவான். எல்லாத்துக்குமே சைடிஷ் முட்டை, உருளைக்கிழங்கு, சுண்டல் இதே தான் மாற்றி மாற்றி கொண்டு போவான். இப்போ தான் ஸ்கூலில் ஒவ்வொருத்தராக சாப்பிட ஒவ்வொன்றா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். எல்லாம் முடிச்சுட்டு வேனுக்கு கிளம்பியாச்சு. வேன் 8:45க்கு வரும். அவனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு நாய்க்குட்டிக்கு குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஷாம்பு போட்டு குளிக்க வச்சுட்டு இருந்தோம். தண்ணியில் நினச்சதையுமே பார்த்திங்கன்னா ஓனா மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் விட்டால் போய் சேத்துல படுத்து புரண்டிட்டு வந்துடும்ன்ட்டு குளிக்க வச்சுட்டு கூண்டுக்குள்ளே விட்டுட்டோம்.